அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எக்லெஸ் வால்நட் குக்கீஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/4 கப் பட்டர் சேர்த்துருக்கேன். அன்சால்டர் பட்டர் தாங்க இது. அதிலே 1/4 கப் ஒயிட் சுகர். இங்கே பவுடர் சுகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் கரையணும், அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெல்ட்டான பட்டர் சேர்த்துக்கோங்க, அப்போதான் நம்ம விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ண முடியும். இதில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து சலிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபர்ஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்லா அந்த மாதிரி கம்பைன் ஆகணும். அந்த பட்டரு சுகர் எல்லாம் சேர்த்து கம்பைன் ஆகணும். இதில் வால்நட் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாங்க மிக்ஸ் பண்ணணும். டோ வந்து தண்ணி ஆயிடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பிசைய நமக்கு ஒரு டோ மாதிரி வந்துடும். இதில் 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர் சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு. இப்போ டோட்டலாக இதில் நான் 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகையில் உங்களுக்கு எப்படின்னு தெரிய வரும். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். டோ வந்து இந்த மாதிரி டைட்டாக இருக்கணுங்க, லூஸாக இருக்கக்கூடாது. நான் வந்து சதுர ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்போட பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி சரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடலாம். தண்ணியாக இருந்தால் நமக்கு இந்த மாதிரி கட் பண்ண வராது. இப்போ சதுர ஷேப்பில் நான் கொண்டு வந்துடுறேன். நான் ஒரு பெரிய ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த குக்கீஸை அசெம்பிள் பண்ணிடலாம். 170 டிகிரி செல்சியஸில் 30 to 35 நிமிஷம் ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. இதுவே நீங்கள் கடாயில் வச்சிங்கன்னா 40 to 45 நிமிஷம் ஆகும். பாருங்க, நமக்கு குக்கீஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. அந்த வால்நட்டுடைய டேஸ்ட்டு, பட்டருடைய ஸ்மெல்லு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.